ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். காஞ்சக்கணும். அது கூட பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கின பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்ட உடனே தக்காளி போடணும். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டோன்னே கறி போடணும். கோழிக்கறி நம்ம அலசி கழுவி வச்ச கோழிக்கறி போடணும். கோழிக்கறி போட்ட உடனே தேவையான அளவு மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். குழம்புக்கு தேவையான தண்ணி வைக்கணும். நான் குழம்பு மிளகாத்தூளில் எப்போவுமே மஞ்சத்தூள் போட்டு அரைக்கிறதுனால எல்லார் வீட்லையும் நார்மலாக இருப்பாங்க. நான் அரைக்கிறதுனால நான் மஞ்சத்தூள் தனியாக போடணும். போட்டது கொதி வந்த பிறகு என்ன பண்ணணும்னா மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போடணும். மிளகு எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. நம்ம மிளகுத்தூள்லாம் சேர்த்து தான் அரைப்போம். இருந்தாலும் தனியாக ஒரு கரண்டி மிளகுத்தூள் சேர்க்கறது நல்லது. ஆனால் என்னோடய பாட்டி சொல்லுவாங்க அந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து இறக்கணுன்னா, மூடி போட்டு இறக்கணுன்னா என்னோடய ஸ்டைல் டேஸ்டான சுவையான கோழிக்கறி குழம்பு தயார். இட்லி தோசைக்கு நம்ம எடுத்துக்கலாம்.